ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் தீயல் ரெசிபி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். தீயலுக்கு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லியும் அரை ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிட்டு அது லைட்டா வறுத்ததுக்கு அப்புறம் 4-5 சின்ன வெங்காயம் 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் 6 வரமிளகா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிட்டு வறுத்ததுக்கு அப்புறம் அரை மூடி தேங்காவை சருகி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கோகோனட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தேங்காய் லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காவை வாஷ் பண்றதுக்கு சுடுதண்ணில கல்லுப்பு போட்டு கத்திரிக்காவை போட்டுட்டு 3 to 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து 2 டைம் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு குக் பண்ணலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் கழிச்சு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு அகைன் மூடி வச்சு வேக வைக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான தீயல் ரெடி ஆகிடும். இதே ரெசிபியை வெண்டைக்காய் இல்லைன்னா சின்ன வெங்காயம் வச்சு பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.